ஐயோ நம்ம ஒரு பேய் வீட்டில் வந்து மாட்டிக்கிறோம். எந்த இடம்னே தெரில எந்த இடம். ஐயோ இங்கேருந்து எந்திரிக்கிறேன். நம்ம கிராண்டி வீடு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு லாஸ்ட் நிமிஷம். எனக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி த கோஸ்ட் கேம் பிளே தான் பார்க்குறோம். இந்த கேமை நான் முதல்ல யார் எப்படிலாம் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கே நம்ம மன்னிச்சுக்கோங்க, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். அது மல்டிப்ளேயர் தான், மல்டிப்ளேயர் கேம் பிளே தான் போடுறேன். இந்த தெரிஞ்சா முடிஞ்சா யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு சர்வரில் சேர்ந்து விட்டேன். ஏசியா சர்வர் தான். ஆனால் இந்த சொட்டை கிழவிக்கு தரிசனம் வாங்கணும். சொட்டை கிழவி தரிசனம் வாங்காமல் நீ வீடியோ முடியக்கூடாது. நீ நம்ம பண்ண போகிறதுன்னா கார் ஸ்கிப். ஏன்னா எடுத்தோடனே பேட்டரி கழிச்சிருச்சு. இன்னைக்கு சொட்டை கிழவியை வெறுப்பெத்துறா நம்ம 1 நம்பர் ஆம்பிஷன். தேவையில்ல இங்கே எடுத்து போகணும்னா இப்போ சத்தம் கொடுத்தா சொட்டை கிழவி வரும்னு நினைக்கிறேன். சொட்டை கிழவி கமான் கமான். சொட்டை கிழவி கிழவி சொட்டை சொட்டை கிழவி சொட்டை கிழவி பொட்டை கிழவன் பொட்டை கிழவன். ஐயோ கொஞ்சம் லெஃப்ட் தான் கேமா. ஐயோ ஒத்தால விளையாட போகிறேன்னா இன்னொருத்தர் இருக்கான். நான் 3 பேரில் வந்தோம். இன்னொருத்தர் இருப்பான். காருக்கிட்ட வர சொல்லுவோம் இன்னொருத்தனை. ப்ரோ கம் டு கார்கிட்ட வர சொல்லுவோம். இன்னொருத்தர் இருக்கான். ஒருத்தர் தான் லெஃப்டாக இருக்கான், இன்னொருத்தர் இருப்பான். அவனை வச்சு தப்பிச்சிடலாம். கிளவி என்ன வரல. கிளவி தரிசனம் வாங்கலான்னு பார்த்தா கிளவி தரிசனம் வாங்க முடியாது. முதல்ல ஷார்ட் கன் எடுக்கணும். ஷார்ட் கன் பார்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கார் பேட்டரி வச்சாச்சு. ஓ இதுக்கும் கறக்கி வேணுமா? நீட் கறக்கி கார்கி திரும்பி கேட்குது. கார்கி கார் என்ன துரு பிடிச்சி கிடக்கு. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா. கிளவி காரை கூட க்ளீன் பண்ணுறது முடியல போலே. கிளட்டு கிழவி இங்கே கிளட்டு கிழவி வந்துருக்கணுமே இந்த நேரம். கிளட்டு கிழவி இன்னும் வரல. திரும்பி என்ன வரானா இல்லையா? கம் டு கார் ப்ரோ கம் டு கார் வரானா இல்லையா? காருக்கிட்ட அப்படின்னு வாடாடே. சொந்தத்தோட ஏசியா காரா? ஏசியாவிலேருந்து தான் எங்கேயோ இருக்கான். சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். ஃப்ளாக் போட்டுருந்துச்சு மேலே. இந்த கிளையை வர மாதிரி தெரில. கிளையை வராது, மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம் மேலே. சொட்டை கிழவி பொட்டை கிழவன் பொட்டை கிழவன். சொட்டை கிழவா சொட்டை கிழவன் இந்த கேம்ல இல்லை. இது கிராணி 1. சொட்டை கிழவன் இருக்க மாட்டான். சொட்டை கிழவன் சாரி பொட்டை கிழவன். இதுக்கும் கார்கி வேணுமாடா? ஐயோ சரி கேஸ் ஒன்று தூக்கி இங்கே வச்சுட்ருக்கேன். தூக்கி போடுறேன் கேஸ். கிளவி வந்துருக்கணுமே, சத்தம் கொடுத்துட்டேன். கிளவி சொட்டை கிழவி பாட்டு பாடினா வருமே. சொட்டை கிழவி அது டெடி பேரை தூக்க வேண்டியதான். சொட்டை கிழவி அதுவாக வரும். சொட்டை கிழவி பொட்டை கிழவன் பொட்டை கிழவன். எனக்கு பிடித்த கிழவன் வந்து விட்டது. சொட்டை கிழவி வந்து பார்க்கும். என் புருஷனை காணோம். ஐயோ கண்டுபிடிச்சி கொடுங்க. புருஷா கிராண்ட்பா எங்கெல்லாம் இருக்க? உன்னை கீமா பண்ண முடியுமாடா? ஐயோ என் புருஷனை காணோமே. அழுதுட்டு இந்த கிழவி. இந்த வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. அப்படிதான் அழுகுது இந்த கிழவி. ஐ சீ யூ அப்படிங்குது. பார்க்காமே கண்ணு தெரியாத கிழவி. என்னை பார்க்காமே ஐசின்னா கண்ணு தெரியாத கிழவி. இந்த மாதிரி ஐ சீ யூ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டா மாட்டி விடுவோமா? கம் டு கார் ப்ரோ கேமில் இருக்கானா இல்லையா? 3 வாட்டி மெசேஜ் பண்ணிட்டேன், வரவே இல்லை. ஐயோ கேமில் இருக்கியா இல்லையா? கேம் மூட்டி லெஃப்ட் ஆகிட்டான் போலியே. இல்லையே கேமில் தானே இருக்கான். இல்லை கிளைய போயிடுச்சுன்னு தான் நான் பார்க்கல. கிளைய போயிடுச்சு. ஆகா ட்ராப் வச்சு விட்டு போயிட்டியா சொட்டை கிளவி. வன்மம் பிடிச்ச கிளவி நம்ப முடியாது. வன்மத்தை
உள்ளே கொண்டு வெளியில் சிரிக்கும் கிழவி. பித்து பிடித்து இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கும் கிழவி அப்படின்னு நியூஸில் வரப்போகுது. கிழவி கிழவி பாரு கிழவி, கிழவியை காணும் தேடி கொடுங்கள். கிழவி சரி போகணும்னு நினைக்கிறேன். போல கிழவியை காணும். ஸ்பார்க் ப்ளக் இருந்தால் நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கு எப்படிப்பா கடவுளை அஜித்த சொன்னோன்னு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சு. ஒன்றா சொல்லி வாயக்குள்ள ஸ்பார்க் ப்ளக் கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சா. ஸ்பார்க் ப்ளக் வச்சுட்டோம்னா கார் எஸ்கேப் கொஞ்சம் முடிஞ்சிடும். காருக்கு மட்டும்தான் தேவை. இவ்வளோ ஸ்பார்க் ப்ளக் வைய முடியல. இங்கே சரி ஸ்பார்க் ப்ளக் வச்சு விட்டாச்சு. ஒரா தம்பி தவளா தம்பி தவ முடியாது. ஒரா தம்பி சொட்டை கீழவன் பாட்டு பண்ண வந்துடும். ஆனால் இங்கே ஸ்க்ரூ டிரைவர் வேணுமே. ஸ்க்ரூ டிரைவர் இல்லாமல் வர முடியாது. சொட்டை கிழவியே ரொம்ப நேரமாக காணும். காரில் பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்குமா? சுத்திகள் வேணும் இந்த இடத்துல வேணும். பேக் சீட் வேணும். அந்த காக்கா என்ன இருக்குன்னு பார்க்கணும். காக்காவில் உருப்படியாக பொருள் வச்சுருக்காது. கீழே போவோம். ஓஹோ இந்த ஓப்பன் பண்ண கன்று வேணும். அந்த கண்ணை இப்போதைக்கு நம்ம எப்படி அடிச்சு ஐயோ இங்கே ஓப்பன் பண்ண போல என்ன பண்ணுறதுப்பா? சாக வேண்டியதுதான். இங்கே ஓப்பன் பண்ணுறது தான் கன்று வேணும். கிழவி கேஸை வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் வந்துடும் சொட்ட கிழவி. எனிபடி இஸ் தேர்? யாரும் இல்லை, போயிடலாம். இங்கே என்ன 2 கோடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த கோடெலாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சுத்தமாக தெரில. இங்கே வந்துட போய் கிழவி கதை ஓட முடியல. நான் ஓப்பன் பண்ணால் சுத்திகள் வேணும். சுத்திகள் இங்கே இருக்கும் பார்த்தா இல்லை. அடுத்து விச்சு ஹேண்டில் வேறு வேணும். அதை எடுத்தால் சுத்த முடியும். கிராக்கடு வீல் நிறைய வேணும். நம்ம 1 2 3 தான் எடுத்துருக்கோம். டெடி வேறு தூக்கி சட்டை கிழவி வேறு பேத்த வேண்டியது தான். எங்கடா டெடி வேறையும் ஷார்ட் கன் பீஸ் இருக்குது. டெடி பேர்னால் அங்கே இருக்கிற பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு போ. எல்லாம் நினைக்கிறேன். தூக்கி போடுவோம். இதை இப்போ சத்தம் கேட்டு அதுவாக வரும். ஓப்பன் த டோர். ஆகா சொல்லி வாய முடியல. வீல் கிராங்க் கிடச்சிருச்சு. அப்புறம் டெடி பேரும் கிடச்சி விட்டது. அதை தூக்கி வெறுப்பேற்றணும். தூக்கி போடுவோம். வரும் கிளவி டெடி பேர். டெடி பேர்ரா ஒன்றுமே பண்ண முடியாது. டெடி பேர் எடுத்து இன்னொருத்தையும் ஆஃப்லைனே போயிட்டேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஆஃப்லைனு மல்டிப்ளேயர் சொல்லி சிங்கிள் பிளேயர் ஆடிட்டுருக்கேன்டா. ஐயோயோ 2 பேர் இருக்காங்க. 2 நேரத்தில் ஆடிட்டு இருந்தா ஒத்தனும் இல்லையா? அட்டக்கிழமை மூஞ்ச பாருங்க காலத்தில் இருக்கு. டொடி மேலே தூக்குற இன்னைக்கு ஒன்றை தூக்குறேன்டா. பாவம் சொன்ன கிழவி வச்சுருவோம். டெடி வேற ரெடி கோவப்பட்டு நம்மளை கண்டிப்பாக கொண்டுரும். அதான் லெஃப்ட் ஹேண்ட் ஆகிய 2 பேருமே. ஐயோயோ போச்சு லெஃப்ட் ஹேண்ட் ஆகலே. ஒருத்தரா சமாளிக்கணுமே. சொட்டை கிழவி போயிடுச்சு. சொட்டை கிழவி சொட்டை கிழவி சொட்டை கிழவி பொட்டை கிழவன் பொட்டை கிழவன் எனக்கு பிடித்த கிழவன். அப்பன் கீ மட்டும் இருந்துச்சுன்னா சொட்டை கிழவிலாம் கிட்ட கூட வந்திருக்காது. மண்டை சட்டை வச்சு அனுப்பி விட்ருவோம். சொட்டை கிழவி கீழே போய் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். நான் சுற்றி பார்க்குறேன். ஒன்றுமே அடைய மாட்டேது. சேஃப் கீ வேணுங்க. இங்கே போனால் இங்கே ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இருக்காது. சொட்டை கிழமை கடிதாசி எழுதி வச்சுருப்பான். சொட்டை கிழவிக்கு இங்கே ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக கதவை திறந்து பார்ப்போம். இதான் இந்த வீட்டோட வரைபடம். இதில் என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தேவையான இடம். இங்கே போய் சுற்றுவோம். ஐயோ ஹேண்டில் வேறு வேணுமா? ஹேண்டில் பார் வேறு நம்மளுக்கு இல்லையே.
பிரிண்ட் ஹேண்டில். எஸ், பிரிண்ட் ஹேண்டில் வேணும். இல்லை உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ப்ளே ஹவுஸ் கீ வேணும். ப்ளே ஹவுஸ் கீழே எங்கே இருக்குன்னே தெரியல சுத்தமாக. நான் கடைசியே தேட மாட்டேன் வீடியோவில், கடைசியாக வந்து தேடுவேன். ஆகா, இன்ஜர் பார்ட் நம்ம கார் எஸ்கேப் பண்ண மாதிரி தான். சி பண்ணிட்டோம், பண்ண மாதிரிங்கிறேன். வாயை விளங்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை கழுவுறு போய் தீவிடும். இந்த வீடோட வரைபடம் இருக்குது, அதை பார்த்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. கீழே போனால் லெட்டர் இருக்கும், அதை படித்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. கார்கிட்ட தான் போகணும். கார்கிட்ட போய் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்ஜின் பால் வச்சுட்டு வர வேண்டியதா. காருக்கு இல்லையே, கார் எஸ்கேப் பண்ணணும். மச்சுட்டாச்சு. சுற்றிட்டு இருக்கேன். காருக்குள்ள போயிடுவோம். கிளவி வரவில்லை. கிளவி வராது நினைக்கிறேன். சவுண்டு கொடுக்கலையேண்ணா. சவுண்டு கொடுத்தேன். சவுண்டு கொடுக்காம வந்து ஒழிய மாட்டேனே. நான் சவுண்டு கொடுத்துருக்கேன். நான் சவுண்டு கொடுத்தேன். வரல, கிளவியே வரல. கன் பார்ட் 2 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 1 தான் கண்டுபிடிக்கணும். கன் பார்ட் இன்னும் 1 கண்டுபிடிச்சிட்டா கிளவியை ஓட அடிக்கலாம். விரட்டி அடிக்க தோணுது. பொண்ணக்கார திமிர பொணக்கார பவரை தூக்கி போட்டு வெளுக்க தோணுது. யாரும் வரவில்லை, யாவரும் நலம். அந்த படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களான்னு நினைக்கிறேன். பார்த்துருக்க மாட்டேச்சி. உளர்றேன். வாயை கழுவுற முதல்ல. வாயில் ஒன்றும் வர முடியாது. திரும்பியும் குழப்பறேன். வாயில் ஒன்றும் வர மாட்டுது. தூங்கி எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்க. வாயை குழம்பு ஆசையும். மேலே போனாலும் ஏதாச்சும் கிடைக்குமா? சட்டை கிழவி இன்னும் இல்லை. பகை செய்ய பகை போக முடியல. அப்பாடி போயிட்டேன். பகைக்கு வச்சுன்னு பயந்துட்டு நமக்கு ஒன்றும் வள நீ தொட்டுடாமல் போடும். இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நக்கு கிளவி சொட்டை கிளவி. சொட்டையை மட்டும் பார்க்க முடியுது. எங்கனாலும் சொட்டா பளிச்சின்னு தெரியுது. பளிச்சிடின்னு தெரியுது. டாய்லெட்டில் ஏதாச்சும் இருக்கா? பாத்ரூமில் ஏதாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க. இம்பார் சோப் போட்டு கழுவுங்கண்ணா பாத்ரூமு. உள்ள அழுக்க வச்சுருக்காங்க. நாத்தோடிக்குது பாத்ரூம் நாத்தம். ஐயோ ஃபோட்டோ தள்ளி விட்டேன்னு வருமே இப்போ. சொட்டை கிளவி சவுண்டு போடுறாங்க. அப்படின்னு ஒரு பேய் பீச்சம் போடுறாங்க. Where are you? I see you. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சொட்டை கிளவி. சொட்டை கிளவி எதிர்பார்த்துவோம். சொட்டை கிளவி சொட்டை பழிச்சிட்டு தெரியுது. பின்னாடி மட்டும் 4 மணி நீட்டி நிற்கிது. சொட்டை கிளவி திரும்பி பாருங்க. சொட்டை கிளவி எங்க? திரும்பி பாருங்க. இந்த ஃபோட்டோ அதுவும் போய் ஒட்டிக்குது. ஐயோ சொட்டை கிளவி தவிர இந்த வீட்டில் வேறு பேய் இருக்குது. ஃபோட்டோ அதுவாக போய் ஒட்டிக்குதா? ஏன் சொட்டை கிளவி மட்டும் தான் இந்த வீட்டில் ஆபத்து இருந்துச்சா? சொட்டை கிளவி பேயாவும் சொட்டை கிளவியை காப்பாற்றுறானே. இந்த மாதிரி ஒரு லவ் சீனை பார்த்ததே இல்லையே. கிளாஸ் இருக்கா? ஸ்பெஷல் கீ இங்கே ஒன்றும் இல்லை. கன்பார்ட் பாடுதான் காலி. இவன் ரொம்ப தான் சவுண்டு கொடுத்தனே வருமே. சொட்டை கிளவி வேறு அங்கே சரி ஓடணும். ரொம்ப இப்படி வரும்னா அப்படியே ஓடிடணும். நம்ம ஏதாச்சும் இருக்கா? டக்குன்னு படுறா. சொட்டை கிளவி வந்துடும்டா அதுக்குள்ளேயும். ஐயோ ஒன்றும் இல்லை. சொட்டை கிளவி எங்க வேலையா? அப்போ கீழே போகிறேன். போய் கன் பாட்டு வச்சுட்டு சொட்டை கிளவிய சொட்டையை அடிக்க வேண்டியதுயா. அதான் நம்ம பழப்பே. கன் பாட்டு வச்சா அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கன் பாட்டு கூட கண்டுபிடிக்க தேவையில்ல. ஐயோ இன்னும் ஒன்று இருக்கா? அதான் எங்கேருந்து கண்டுபிடிப்பேன். ஒன்று தான் வச்சுருக்கேனா இல்லை 2 வச்சுட்டேனா தெரியலையா? ஒன்று தான் வச்சுருக்கேன். மேலே ஒரு கண் பாட்டு பார்த்தேன். அதை எடுத்து வேணும். கிளம்பிக்குமே சத்தம் கேட்கு. இல்லை கிளவி இல்லை. இங்கே போனால் வேறு படி பக்காகுது. போக மாட்டேன்னு இல்லைங்களா? ஐயோ பக்காயிடுச்சு. நடக்க முடியல. பக்காயிடுச்சு. அப்படி நடக்க முடியுது. இந்த அருக்கு பாரு கண் பாட்டு. 7 பீஸ் எடுத்துட்டு
தலை தெரிக்க ஓடணும். இங்கே சத்தம் கேட்குது கிராணி படி இருக்கிற மாதிரியே. சொட்டக்கிழவி மேலே பேச நினைக்கிறேன். சத்தம் கேட்கல. இப்போ சொட்டக்கிழவி பக்கத்தில் திக்குது 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 சத்தம் கேட்க இருக்கும். இப்போ சத்தம் கேட்கல. ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணுமே. ஒரு பாட்டு இந்த இருக்கா இவ்வளோ நேரம் பக்கத்துலேயே வச்சுட்டு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா நான் தான் ஒன்றா நம்பர் முட்டாளு. இனிமே சொட்டக்கிளியோட கதை அதோ கதி. வருது விலகு வேங்கை வெளியே வருது விலகு வேங்கை வெளியே வருது. வந்துருச்சுடா வேங்க. சொட்டை வாடா வாடி சொட்டை. இன்னைக்கு சொட்டக்கிழவியோட கதை ஏன் கையிட முடிய போகுது. சொட்டக்கிழவி வருது விலகு எங்கை வெளியே வருது. தள்ளிவிடு சவுண்டு கேட்டு வருதுமே. சொட்டக்கிழவி இன்னும் வர மாட்டேதா. வந்துருச்சு சொட்டக்கிழவி. ஹெட் ஷாட். அதெல்லாம் எவ்வளோ பிளேயரு. நாங்களாம் எம்பி பாட்டி எடுத்து ஒன்ட்டா படிப்போம். எங்ககிட்டே வா. உட்பேக்கரை கிங்குன்னு ஊருக்குள்ளே கேட்டுப்பாரு. அண்ணன் பேர் எல்லாரும் சொல்லுவாங்க. உட்பேக்கரு கிங்கு பயிலுக்கடா. என் ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை நாக்கு இங்கே தான் இருக்குது. ஸ்பெஷல் கீ போட்டு வச்சே காணுமே. த்ரீ ஸ்பெஷல் கீ ஏச்சிச்சு. மேலே போகிறோம். டேரெக்டாக மேலே போகிறோம். ஒன்றுமே இருக்காது. தெரிஞ்ச விஷயம் தானே. ஒன்றுமே இருக்காது. அந்த கட்டிங் பிளேஸ் வேணும். முதல்ல சேஃப்டி வேணும். கட்டிங் பிளேஸ் வேணும். நிறைய வேணும். நான் எங்கேருந்து போய் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரில. கார் கீ வேணும் முதல்ல. அதுதான் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். கார் கீ கிடைக்க மாட்டேது. அது மட்டும் தான் போகணுமே எனக்கு. இந்த ட்ரீலர் பண்ணி வச்ச போகிறதுக்கும் கிளவி வந்தாலும் வரும். திருப்பி வந்து சர்ப்ரைஸ் மூஞ்சிக்கிட்ட நிற்கும். டபாங்க சுட வேணாமா. அதுக்கு தான் இந்த கன்று இருந்தால் நம்ம பண்ணு சாப்பிட்லாம். கண்ணிலாட்டியே பண்ணு சாப்பிட முடியாது. இதை சுட்டுருவோமா. உள்ள ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஆட்டையை போட்டுப்போம். ஆட்டையை போடல சொந்தமாக சம்பாதிச்சு எடுத்துப்போம். டீ போடுவோம். ராணி வந்துருக்கும். ராணி வராது அவ்வளோதான். கீழே போய் தூக்கி போடுவோம். ராணியை கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். இன்னும் சாவல வரலன்னு நினைக்கிறேன். வந்தால் இந்த மேலே தான் வரும். மொட்டை மாடியில் வரும். கைமா கீழே ஸ்பாட் ஆகாது. நம்புவோம். வருது விலகு வெங்கை வெளியே வருது. உப்பஜாகே பேலாக்கி கிடச்சிச்சு. பாருங்களேன் பேலாக்கி எங்கே தான் போடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன் காணாமல் போயிடும் பேலாக்கி. ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே தான் போடுவேன். அப்போ பேலாக்கி காணும். எப்படா நான் தேடிக்கிட்டே இருப்பேன். பேலாக்கி கடைசி வரைக்கும் கிடைக்கல. பேலாக்கியை இங்கே தான் போட்டு வைக்கிறேன் நான். ஆனால் காணும். இங்கே வரையும் எடுத்துகிட்டு போகிறேன் பேலாக்கியை. ஒரு இடத்துல போடுவேன் பாருங்கள். அந்த இடத்துல திரும்பி நான் வந்து செக் பண்ணும்போது காணாமல் இருக்கும். ஏன்னா பாருங்கள் ட்ராப் பண்ணிட்டேன்னு ஒரு கை வச்சுருக்கேன். ஒரு வேளை ட்ராப் பண்ணிட்டேன்னு ஒரு வேளை இங்கே கையில் வச்சுருந்தேனோ இங்கேயா கூட இருக்கும். நான் ட்ராப் பண்ண நிலவில் கையில் வச்சுருக்கேன் போலியே. திரும்பி டைப்படா பேலாக்கியே காணும். போகிறதுக்கு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். 2 செகண்ட் வந்துடுவேன். திரும்பி வந்துடுவேன் பாருங்கள். 3, 2, 1 இன்னும் வரல. 3, 2, 1 திரும்பி வரல. 3, 2, 1 திரும்பி வரல. வண்டி ஒரு படத்தில் அம்மா பண்ணுவோம். வரல. நான் வந்துட்டேன். டூடு படத்தில் அந்த மாதிரி பண்ணால் வந்துட்டேன். யுமா பேஷா தீபாவளி கேட்ட பாசா காட்டிலன்னா திரும்பி போயிட்டேன். எங்கேயோ போயிருப்பேன். எங்கே போனேன்னு தெரில. வெயிட் பண்ணுங்க. 2 செகண்ட் வந்துட்டேன். வருது விலகு எங்கை வெளியே வருது. இங்கே தான் பாருங்கள் பேலாக்கியை இதை போடுவேன்னு நினைக்கிறேன். ட்ராப் பண்ணுவேன் பேலாக்கி அந்த இடத்துல தான்.
கிராணி வந்துருந்தா வரதுக்கு. ஓ அந்த சைடு ட்ராப் பண்ண மாட்டேன், இங்கே சைடு ட்ராப் பண்ணிருக்கேனா? அங்கே சைடு ட்ராப் பண்ணேன், இங்கே சைடு. ஐயோ இந்த சைடு ட்ராப் பண்ணிட்டு அங்கே சைடு வந்து தேடிட்டுருக்கேன். ஃபேலாக்கி முடிச்சு கிடச்சதுன்னா வீடியோ முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு தற்கொலை உலகத்தில் எடுக்கவே மாட்டாயா சைக். இப்போ பாருங்கள் இங்கே ஃபேலாக்கியை போட்டு அங்கே போய் தேடு. நம்ம ஒரு கிறுக்கு பைய உலகத்திலே இருக்க மாட்டான். திறப்போம், திறந்து சத்தம் குடும்பம் வரும் கிளவி. கிழட்டு கிழவி கிழட்டு கிழவி எங்கள் கிழவி நல்ல கிழவி கிழட்டு கிழவி கிழட்டு கிழவி வந்துடும். உள்ளே போவாமா? உக்கார், தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு. இங்கே ஓடு. ஷார்ட் கன் இருந்தால் அங்கே போய் சுடலாம். கிளவி வராதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே கிளவி வராது. ஆனால் இங்கே பொந்து வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொந்து எதுக்கு வைக்கணும்? ஓகே புத்தகம் புத்தகம் எங்கள் புத்தகம் டம் 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 டமா டமா டம் டம் அடிக்கணும். உள்ள பிளாங்க் இருக்குது, பிளாங்க்ஸ் இருக்குது. அங்கே மேலே ஓடலாம். அப்படின்னா மேலே போகலாம், ஓடலாங்கிறேன். அப்போ இப்போ போய் ஷார்ட்கன் எடுத்து உடல் பிளாக்ஸ் கால் பண்ணுறோம். ஷார்ட்கன் எங்கே போட்டேன்னு வேறு தெரில. இங்கே கட்டை ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்கா, அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. படத்தை மட்டும் குடவுன்லேயே இருக்கலாம். இங்கே 2ங்கிற கோடு இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ணணும் சுத்தமாக தெரில. ஆனால் ஹேமர் எங்கே இருக்குன்னே தெரில. அதை இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். தேடி பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்கும். அதை பிடி பிடி தரப்போம். அப்போ வச்சு கிராணி வருமா? கிராணியாய் கிராணியாய் ஷார்ட்கன் கிடச்சி பையன் கிராணியை சுட்டு வருவோம். புல்லட் இல்லையே. கிராணிக்கிட்ட போனால் டப்பாங்கிற மண்டே அடி. ஐயோ வந்துருச்சு கிராணியை. மண்டையா வைக்கிறேன், ஆனால் சுட முடியாது. இந்த சீடாக ஓடிடணும். இங்கே சீடாக வருதுன்னா அங்கே சீடாக ஓடணும். இதான நியாயம் தர்மம் நீதி எல்லாமே. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. உன்னை இறந்து போச்சு. ஆமாம் இருக்கு. போயிட்டு அந்த கிளவி மண்டையிலே சுடுறோம். கிளவி வாங்க கிளவி, நீங்களும் கொஞ்சம் வாங்கி கட்டிக்க வாங்க. நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். அது வராது கண்டிப்பாக. ஏன்னா ஆமையை விட ஸ்லோவாக நடக்கும் கிளவி. கிழட்டு கிளவி ஆமையை விட ஸ்லோவாக நடக்கிற கிளவி. டக்குன்னு வாங்க கிளவி. வந்து விடுறது கிளவி. சொட்டை பளிச்சுன்னு தெரியுது வருது பாருங்கள். சொட்டை பளிச்சுன்னு தெரியும். ஐயோ அது சொட்டை இல்லையா? மின்னிக்கிட்டு இருக்க சொட்டை நினச்ச ஹெட்ஷாட் போகிறோம். இல்லை ஹெட்ஷாட் மிஸ் ஆகிவிட்டது. நம்ம பப்ஜி ப்ரீபேர் பிளேயர்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஹெட்ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ இங்கே ஒரு ஆமாம் இருக்குது. லோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இப்போ டேரெக்டாக கீழே போக போகிறோமா மேலே போவோமா? எங்கே போக போகிறேன் எனக்கே தெரியாது. இங்கே போவேன் கீழே, இல்லை கீழே சுட போவேன், இல்லை மேலே சுட போவேன். ஸ்பைடர் ரூமுக்கு போகிறேன்னா கீழே இருக்கிற ரூமுக்கு போகிறேன்னா எந்த ரூமுக்கு போகிறேன்? ஐயோ புல்லட் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேனே. கீழே போக பிளான் பண்ண தேவையில்லாம புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. புல்லட்டு வேஸ்ட்டான தருணம். புல்லட் வேஸ்ட் ஆகிவிட்டது. திறக்க கூட முடியல. கட்டிங் பிள்ளை சொல்லி அடிக்கணும், திறக்க முடியலையே. என்ன பண்ணுறது இப்போ? கிளவி பேல்லாக்கியங்க. கிளவி ஆமாம்ல பேல்லாக்கி அங்கே சைடு போட்டு எங்கள் வீடியோ தேடிட்டு இருப்பேன். இப்போ கூட பைத்தியம் மாதிரி பேல்லாக்கி எங்கான்னு இங்கே தேடிட்டு இருக்கேன். ஐயோ அங்கே சைடு இருக்குடா, போய் தேடுறா போடா. நான் வீடியோ ஏற்கனவே எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். அதனால் பேல்லாக்கி எங்கேன்னு சொன்னால் போய் தேட மாட்டேன். பேல்லாக்கி எங்கே தான்டா இருக்குது? தேடுறா ஏண்டா தேடுறா போடா. ஸ்பெஷல் கீ எடுத்துப்போம். இதில் போய் ஸ்பைடர் பூச்சி ஸ்பைடர் பூச்சி ஐயோப்பா விட மாட்டேது கிளவி. ஸ்பைடர் பூச்சியை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிது போலையே கிளவி. அப்படியே போயிருக்கலாம். நான் எதுவும் சுற்றி வரேன். சரி போ தட்டி விடுவோம். உயிரோட இருந்தால் இங்கே சைடு ஒரு நம்ம சைடாக ஓடிடுவோம். ஒன்றும் இல்லை பார்த்தாச்சு. மேலே வாங்க போகிறோம். திரும்பி சுற்றிக்கிட்டு இருக்கேன். மேலே போக சொன்னேன். மேலே போ. ஐயோ எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸ்பைடர் கீ வச்சு இங்கே வச்சுருக்கா? ஒன்றும் இல்லை. மேலே தான் போ டேரெக்டாக போகிறேன். ஸ்பெஷல் கீ எங்களுடைய ஸ்பெஷல் கீ
வாஷ் பேசினுக்கு மேலே போனா ஸ்பைடரு. இப்போ கீழே போனால் ஷாட்கன் இருக்கும், அதை எடுத்து ஸ்பைடரை சுட்டு சாவடிக்கணும். சிம்பிள். உனக்கு கிளவி வந்துச்சா கிளவி சுட வேண்டிய நிலைமை வரும். வரல நினைக்கிறேன். கிளவி வந்தது வந்துருச்சு. கிளவி அழகா வாடிடு. இசைதான் ஸ்பான் ஆகும் கண்டிப்பாக. ஐயோ சி எங்கள் சைடாக போயிட்டுருக்கு. சுடக்கூட முடியாது, எங்கள் சைடாக ஓடிடுவோமா அப்போது ஒன்றும் எல்லாம் தேடிட்டு இருக்கோம்ல. கீழே போனால் புல்லட் இருக்கும், அதை எடுத்து கிளவியை மர்டர் பண்ணுறோம். மர்டர் பண்ணுறோம்டா. கிளவியே மர்டர் பண்ணுறோன்னு நான் அப்படியே வெளில போயிடுவோமா? போக முடியா? நான் வெளில போக முடியாது. அப்படியே வெளில போக முடியல. போயிடுவோமா? போக முடியாது. அது சும்மா ஒரு பக்கு தான். வெளில மட்டும் பார்க்க முடியும் என்ன இருக்கணும். இதை ஸ்பெக்டேட் பண்ணால் வெளில என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியும். சத்தியமாக உங்களுக்கு ஸ்பெக்டேட் பண்ணி காட்டுறேன். அடுத்த பாட்டு மல்டிப்ளேயரில் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஸ்பெக்டேட் பண்ணி கண்டிப்பாக காட்டுறேன். செட்ட கிளவி வாங்க வாங்க, அடி வாங்கிட்டு போங்க. சத்தம் கொடுக்குறேன் பாருங்க, வாங்க. அடி வாங்க மாட்டீங்களா? வாங்கிட்டாங்க. ஆனால் சொட்டை கிளவி செத்த தரணும். இதே 4 வாட்டி சொட்டை கிளவி கொண்டுட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட சாகாமல் 4 வாட்டி சொட்டை கிளவியை கொண்டிருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய ஆளுண்ணா, இவ்வளோ பெரிய ஆள். அண்ணனை பார்த்தாலே சொட்டை கிளவி மண்டி போடும். போயிட்டு நேராக அந்த ஸ்பைடரை சுட போகிறோம். சொட்டை ஸ்பைடர், சொட்டை கிளவி, மொட்டை கிழமை, இது என்ன சொல்ல, பொட்டை ஸ்பைடர். டேனி 2 போனால் இன்னொரு இருப்பேன், சின்ன பையன், சின்ன வாண்டு, சின்ன பிசாசுன்னு கூட சொல்லலாம். சுடு 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 சுடுற சுடுறா மாப்பிள்ள. இன்னும் சுட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டுது. இருக்கல மரமே சுட்டாண்டே புல்லட் தண்ணா தெரிக்கிற செட்டு கொண்டே சல்ல ஆஞ்ச செல்லே ஆயா குல்ல ஐயகோ ப்ராப்பர் ஸ்டைலாக ஒரு ஜாலி நான் போடுற வெளியில். கதவு மூடிதான் இருக்கா? ஒரு வாட்டி சுட்டா கதவு மூடுமா? ரொம்ப நாள் விளையாடி க்ரீன் கலரில் மாவு நினச்சா கதவு மூடுது. பாவா ஆஞ்சா சீலிங் பிரெஞ்சு தேவையே இல்லை. ஒன்றுத்துக்கும் நாய்க்கலாக வந்துச்சு. முதல்ல ஷார்ட்கன் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் கிளம்பி வந்தா டப்பாங்கன்னு ஒரு அடி அடிக்க முடியும். இன்னைக்கு ஸ்பைடரே இருக்கியா இல்லையா? ஸ்பைடரே எங்கள் ஸ்பைடரே, நீ ஸ்பைடரே நான் ஸ்பைடரே. ஆமோ கையில் எடுக்க முடியாதா? கேமோவா கேரி பண்ண முடியாது எனக்கு. வந்துச்சு வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இன்னும் பண்ண முடியல. நினச்சி வச்சு தூக்கி போட்டுருவோம். ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுரு. டேமேஜானு பீஸு நானு சக்கரி போ ஹீரான ஒன்றும் பண்ண முடியல. சொட்டை கிழவி திரும்பி வர வச்சு சுடலாம். சொட்டை கிழவி பொட்டை கிழவன் பொட்டை கிழவன் திருப்பி வந்துருச்சு சொட்டை கிழவி. அது திரும்பி சுட போகிறோம். வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு. வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட்டு. இங்கே தான் வரும் சொட்டை கிழவி. வந்தானே டபாங்க அடி. வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா இப்படி இன்றைக்கி வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட்டு. ரிப்பீட் மூடில் சொட்டை கிழவி சுட்டுக்கிட்டு இருக்கோம். மூச்சு வாங்குது டைலாக் பேசி பேசி பேசி. ஐயோ 2 நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிறேன். தள்ளி விடுவோம், நம்மளுக்கு கவலையே இல்லை. ஏன்னா சொட்டை கிழவி செத்து போச்சு, கொண்டு விட்டாச்சு. ஆனால் இந்த வீட்டில் ஒரு பொருள் கூட கிடைக்கல. உங்களுக்கு வீடியோ 30 நிமிஷம் தான் ஃபுட்டேஜ் வரும். ஆனால் நான் தெரிஞ்ச 1 மணி நேரமாக தேடிட்டேன், ஒரு மயிரும் கிடைக்கல. ஓ சாரி ப்ரோ. என்ன ப்ரோ இன்னும் கிடைக்க மாட்டேது? அது கிடைக்கும்னு பார்த்தா ப்ரோ பாவம் பார்த்து தாங்க ப்ரோ என்ன ப்ரோ சொத்துனே நினச்சேன் நான் கூட. சாவையா
காலி பசங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேறாங்க. சுட பார்த்தா புல்லட் இல்லை, சுட்டானே புல்லட்டானா தெரிகிற ஜட்டு கொண்டே சல்ல அஞ்சு சில்லி அயகுல அயகோ. இங்கே ஒன்றும் கிடைக்கலையா? அயகோ ப்ராப்பர் ஸ்டைலா ஒரு ராஜாலி நான் போகிற வழியில். இந்த வெப்பன் கீ வெப்பன் கீ கிடச்சி ஒன்றும் இல்லை. சேஃப் கீக்குள்ளே வெப்பன் கீ கொடுத்தாங்கன்னா கடுப்பாயிருவேன். இல்லை சேஃப் கீ இருந்தால் தானே கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியல. பண்ண முடியும் இன்னும் பண்ண முடியாதுங்கிறேனே. பண்ண முடியும். கட்டிங் பிளேஸை போய் கற்றுப்போம். பண்ண முடியும். கட்டிங் பிளேஸ் வச்சாச்சு. டேமேஜான பீஸு நான் சக்கரிப்பா ஹீரான புல்லட்டு சுட்டானே புல்லட்டானா தெரிகிற ஜட்டு கொண்ட சொல்ல அஜச்சில்லைங்க அயகோ ப்ராப்பர் ஸ்டைலாக ஒரு ராஜாலி நான் போடுற வேலையில். ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ இந்த வீட்டில் வந்து மாட்டிட்டேனே. தப்பிக்க வழி கிடைக்க முடியாது. ஒரு கார்க்கி தாண்டா கொடுப்படா. எல்லா கீயும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேதே. ஒரு கார்க்கி அதை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்னடா வந்துச்சு? கார்க்கியை கொடுக்கடா கார்க்கி. ஒரு சொட்ட மணி வேலை சாச்சு. அந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு. வா சொட்ட கிளவி. அந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு. ஐயோ நான் செத்துட்டேனே. ஐயோ சொட்ட கிளவி என்ன கொண்டு விட்டது? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எங்கேடு போவேன்? ஐயோயோ உனக்கு ரொம்ப நேரமாக தேடிட்டேன், 1 மணி நேரமாக தேடிட்டேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. ஃபேன்லாக்கியும் எடுத்து தேடி பார்த்துட்டேன், அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. இன்னுமே கிடைக்கல. சுத்தம் சோறு போலும் சுகாதாரம் குழம்பு ஊற்றும், ஒன்றுமே கிடைக்கல சத்தியமாக. உங்கள் சுட்டாது வேணால் 30 நிமிஷம் வரும். ஆனால் நான் ஏதாச்சும் பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளேயர் மூலம் வேறு பங்கு பண்ணி விட்டாங்களா? ரொம்ப நேரமாக தேடிட்டு ஒன்றும் கிடைக்க மாட்டுதே. நான் சேஃப் கீ ஓவர் பண்ணி பார்த்துட்டேன், சேஃப் கீ ஓவர் பண்ண நினைக்கிறேன். சேஃப் கீ கிடைக்கவே மாட்டுது. ஐயோ திரும்பி கிளவி மஞ்சள் அடி கிளவி. யாரு கிட்ட கிளவி? என்னையா கொண்டுட்டியா கிளவி? யாரை கொள்ற? அண்ணே தளபதி. டன் 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 டன். அப்புறம் பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நைட்டு கிளவி வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடும். பூச்சாண்டி கிளவி ஒரு கிளவு வரும். கனவுல கிளவி வருவான். I see you, where are you? I can't see you. தேடி ஒன்றும் கிடைக்கல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க நம்மளுக்கு நல்லது. நம்ம முடிச்சிடுவோம். நான் தேடி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேது. அவ்வளோ நேரமாக தேடிட்டேன். வாய்ஸ் கொடுத்து என் பூச்சே நின்றும் போலியா. 1 மணி நேரம் தேடிட்டேன். இதை மட்டும் உட் பிளாக்ஸ் கிடைக்கும். இப்போ உட் பிளாக்ஸ் அதுக்குள்ளே இருக்க மாதிரி தான் பார்த்தேன். உட் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ தொடரும். இல்லைண்ணா கண்டிப்பாக வீடியோ முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஒன்றுமே கிடைக்கல, கடுப்பாகுது. சுட்ரா மச்சி டப்பாங் உள்ள உட் பிளாக்ஸ் இருக்கணும். உட் பிளாக்ஸ் தான் பாடகளி. உட் ஸ்டிக்கா உட் பிளாக்ஸை பார்த்தா உட் ஸ்டிக்குன்னு கொடுக்குறீங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? உட் ஸ்டிக்கா உட் பிளாக்ஸ் தானே வேணும் எனக்கு. முடிஞ்சு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நல்லது. தேங்காய் இல்லையா? மண்டையா இது? தேங்காய் மண்டையா? தேங்காய் நினச்சேன்டா. தேங்காய் நினச்சி போனால் தேங்காய் மண்டை எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாங்களே. முடிந்தது சோழி. இந்த ராணி 3 ஈஸியாக இருக்கும். ராணி 1 இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ராணி 3 நான் முடிச்சிருக்கேன்டா. இது மல்டிப்ளேயர்னால கஷ்டமாக இருக்கா? ஒன்றுமே கிடைக்க மாட்டேது சத்தியமா. அப்படியே வீடியோ முடிச்சுப்போம். அண்ட் பாய் ஃப்ரம் ராஜ்கபர். பாய் 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 பாய். கடைசியாக சொத்தை தரிசனம் வாங்கிட்டு போயிடுவோம். சொட்டை வராது போலையே. செத்துக்காக கிடக்கு. சொட்டை தரிசனம் வாங்கலாம் பார்த்தா இந்த கார் கிட்டே நின்று முடிச்சிடுவோம்.